ஆண்டவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் அப்படியா கொண்டு வான்றார். சார், கடவுள் உங்களை வேல்யூ பண்றாரா? கடவுள் உங்களை நேசிக்கிறாரா? கடவுள் உங்க மேல பிரியமா இருக்கிறாரா? அதுக்கு அடையாளமே அவர் மடியில் இருந்த சொந்த குமாரனை உங்களுக்காக கொடுத்தாரு சார். God gave his only begotten son Jesus. இயேசுவை விட பிதாவுக்கு பெருசு எதுவும் கிடையாது. அவரை கொடுத்து உங்களை கனப்படுத்தி இருக்கிறார். அவரை கொடுத்து உங்களை நேசித்து இருக்கிறார். உங்க மேல இருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் உங்களை மட்டமா பார்க்கல. கடவுள் யாரு இவனுக்கு போய் என் குமாரனெல்லாம் மறிக்க அனுப்ப முடியுமா? எப்போ யாராவது தேவதூதர்கள் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறீங்களா? ஒரு ஏஞ்சல்ஸ் யாராவது போய் இவங்களுக்காக ரத்தம் சிந்துங்கன்னு ஏஞ்சல்ஸ் அனுப்பலை. தேவன் உங்க மேல எவ்வளோ பிரியமா, அதாவது பிரியம்ன்றது கொடுப்பதின் மூலம் தான் தெரியுது. ஆமென். ஆண்டவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் அப்படியா கொண்டு வான்றார். அதில் தெரிஞ்சிடும் எவ்வளோ பிரியம் இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். கொடுத்தால்தான் அன்பா அப்படி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்து நேசிக்காமல் இருக்கலாம், ஆனால் நேசித்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? சிலவங்க அன்பே இல்லாமல் கூட கொடுக்கலாம், ஆனால் அன்பு இருந்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது. லவ் கிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, லவ் கிவ்ஸ். சொல்லுங்க, லவ் கிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அன்பு கொடுக்கிறது. ஆமென். அப்போ இது ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதுக்கு அடையாளம் என்ன? இயேசுவையே கொடுத்துட்டார். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவையே கொடுத்துட்டார். சொல்லுங்க, இயேசுவையே கொடுத்துட்டார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுத்துட்டாரு. இயேசுவே கொடுத்தாருன்னா மற்ற விஷயங்கள் ஒன்றும் பெருசே கிடையாது. அப்போ கொடுப்பதின் மூலம் தான் அது வெளிப்படுத்தப்படுதுன்னா, கடவுள் அதுதான் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறன்ற, என் மேலே பிரியமா இருக்கிறன்ற, என்ன நம்புறன்ற, ஆனால் அம்புடியும் சாப்பிட்ருத எனக்கான கனம் என்ன பண்ண மாட்டுக்கு, வரவே மாட்டுக்கு அப்படின்றாரு. அப்போ நான் சொல்கிறேன், செழிப்பை நாம் விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை போதிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை பற்றி நிறைய காரியங்கள் சொல்கிறோம். ஆனால் இது விளங்காமல் நம்ம இன்னும் முதல் படியில் என்ன பண்ணவே இல்லை, ஏறவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, என் முதல் வணக்கம், என் முதல் மரியாதை கர்த்தருக்குரியது. ஆமென்.